பிரைஸ் த லார்ட். இந்த 24வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனத்தில், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தேவனாகிய கர்த்தர் நம் சரீரத்தில் காணப்படுகின்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகின்ற இந்த தூசியை உதறிவிட்டு நாம் எழுந்திருக்கவும், இந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு நாம் கர்த்தருக்காக தொடர்ந்து முன்னேறவும் நம் மீது பிரியமாய் இருப்பதை பார்க்கிறோம். சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும், இந்த ஜனத்தில் மீதியாய் இருப்பவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை நீங்க மீந்திருக்கிற நிலைமையில இருக்கலாம், ஆனா உங்க விதைப்பு உங்களுக்கு சமாதானம் உள்ளதா இருக்கும். அந்த ஓவலேஷன் டைம்ல வருகிற அந்த தடைகள், இல்லை ஒரு நன்மையை பார்க்கின்ற நேரத்தில் வருகின்ற தடைகள், கர்த்தர் அதை உங்களை விட்டு துரத்தி போடுவார். ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்க திராட்சை செடி உங்களுக்கு அதன் கனியை கொடுக்கும். இந்த திராட்சை செடி ஒரு கற்பப்பைய, திராட்சை கனி ஒரு கருவை குறிக்கிறதாக இருக்கிறது. அது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்துல மீந்திருக்கிறவர்களுக்கு, உங்களை ஒருவேளை நிந்தித்திருக்கலாம், தூசித்திருக்கலாம், ஒருவேளை நீங்க மீந்திருக்கிற நிலைமையில இருக்கலாம், ஆனா இந்த சுதந்திரத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இதே சகரியா 8வது அதிகாரம் 19வது வசனத்துல, 4ஆம் மாதத்தின் உபவாசமும், 5ஆம் மாதத்தின் உபவாசமும், 7ஆம் மாதத்தின் உபவாசமும், 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகுமா. தேவனாகி கர்த்தர் இந்த உபவாச நாட்கள் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, நல்ல பண்டிகையின் அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.